என்னோடு விவாதிக்கவா என அழைத்த திருமுருகன் காந்தி, போய் உங்க ஓனர் ஸ்டாலின் அவர்களை அழைத்து வாருங்கள் என்று சொன்ன இடும்பவனம் கார்த்தி எனும் தலைப்பில தான் இந்த காணொளிய நம்ம காண இருக்கோம். தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் கருத்தியலாக பேச முடியாதவர்கள் உடனே கையில் எடுக்கும் ஆயுதம்தான் அவதூறு. அதே நேரத்தில் அவரை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும். அவர் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஏதோ ஒரு வகையில் அரசியல் செய்வதற்கு நமக்கு பயன்படும் சொல்லிட்டு முழுக்க முழுக்க அவரையே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிற இந்த சன் நியூஸ் ஊடகம் பார்த்திங்கன்னா, இன்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் புதுக்கோட்டையில் ஒரு காது குத்து நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருந்தாங்க. அதில் பல கருத்துக்களை பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் எங்களோட நேரிட வாதிட முடியாதவர்கள் எல்லாமே இப்போ அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டார். அந்த ஒற்றை வார்த்தையை பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்படி தான் இங்கே பேசிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி ஒன்று காட்டுறாங்க. உண்மையிலே அப்படி தான் பேசணும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இதற்கு திருமுருகன் காந்தி அவர்கள் நேரடியாக விவாதத்திற்கு அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு. அப்படின்னா என்னென்னு புரியலைங்க. அப்படி தான் எழுதியிருக்காரு. நீங்கள் பார்த்துட்ருக்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். விவாதத்திற்கு அழைத்து 2 வாரங்கள் ஆகிறது. நீங்கள் வரவும் இல்லை. உங்கள் வீட்டு வாசலுக்கு கூட வந்தாயிற்று. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே எட்டி கூட பார்க்கவில்லை. வாய் திறந்தால்தானே வாதிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அவர் அவரை நக்கல் பண்ணிட்ட விதமாக நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருக்காரு. இதற்கான சீமான் எப்பவும் போல் கண்டுக்காமல் போயிருக்காரு. அவருக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும்னா நம்ம அண்ணன் இடும்பவனம் கார்த்தி அவர்கள் இருக்காங்க. அவர்களே அந்த விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க. எங்கள் அண்ணன் வீட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ் எனும் வணிக வளாகத்தை முற்றுகையிட்டு எதற்கு இந்த ட்விட்டரில் வாய் சவடால்? எங்கள் அண்ணன் விவாதத்திற்கு வர வேண்டுமென்றால் உங்களுக்கு படியளக்கிற எஜமான் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினை வர சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் வருவார். உங்களோடு விவாதம் செய்ய வேண்டுமென்றால் தம்பி தங்கைகள் நாங்களே வருகிறோம். எப்பொழுது எங்கே என இடம் நேரத்தை குறித்துவிட்டு சொல்லுங்கள் திருமுருகன் காந்தி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக போட்டு அடிச்சிருக்காரு இடும்பவனம் கார்த்தி அவர்கள். அதன் பிறகு எந்த அளவுக்கும் ரிப்ளை வரலைங்க. பல மணி நேரம் ஆகிவிட்டது. வராதுங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் அதை நம்ம பதிவு பண்ணோங்கிறதுக்காகத்தான் இந்த செய்தி. இந்த நிகழ்வு குறித்து உங்களது கருத்துக்களை பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க.